அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு சிறப்பு பெற்ற ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஜாதகம் ஒரு மிகச்சிறந்த மத்திய அமைச்சருடைய ஜாதகம். நம்ம நாட்டை ஆளுகின்ற ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டை மத்தியிலிருந்து ஆளக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஜாதகங்களை மட்டுமே நம்ம பார்க்கறது வழக்கம். ஜாதகத்தின் சிறப்புத்தன்மைகளை ஆராய்வது எதற்காகன்னா, அந்த சிறப்புத்தன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறோம். மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு லக்னம், அந்த லக்னத்தை சார்ந்து உள்ள கிரகங்கள், அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோக பலன்கள், இவற்றையெல்லாம் வைத்து அந்த ஜாதகர் எந்த அளவு சிறப்பு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இணையத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை கொண்டு தான் பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அமித்ஷா அவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் காட்டப்பட்டிருக்கு. கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்துடைய அதிபதி எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையே துலாத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. துலாத்தில் சூரியன் நீச்சம் ஆனாலும் அந்த இடத்துல புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான அமைவு தான் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல புத ஆதித்ய யோகம் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையே சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஆனால் இந்த இடத்துல சூரியனுடைய நிலை நீச்சம்னு சொன்னாலும் இது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய தகவல்களை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அரசியலில் பெரும் அதிகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனானவர் ஜாதகத்தில் கும்பத்திலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே அமர்ந்திருக்கிறது, ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பான ஒரு அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் கடின உழைப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தையே பார்ப்பது மிகச்சிறந்த பலத்தை ஜாதகருக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். எப்போதுமே லக்னத்தை குரு நிரந்தரமாக பார்க்குறாரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னார், அவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள், மனநிலை சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் கன்னித லக்னத்துக்குரிய புதன் மிகச்சிறந்த 2ஆம் இடத்துலேயே தனஸ்தானத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே அமர்ந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அமைவை கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இவருக்கு மிக நுணுக்கமான திட்டமிடல் மற்றும் வியூகங்கள் வகுப்பதில் இவர் வல்லவராக இருப்பார். 10ஆம் வீட்டில் ராகு இருப்பது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் சனி பலமாக இருப்பது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். அரசியல் களத்தில் நீண்ட கால ஆதிக்கத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்திருக்காரு. இது கஜகேசரி யோகத்துக்கு நிகரான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இதெல்லாம் காட்டுது. புத ஆதித்ய யோகம் ஜாதகத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் போன்ற சிறந்த யோக பலன்கள் இருக்குது. சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே அமர்ந்து சசயோகத்துக்கு நிகரான பலன்களை பலத்தை ஜாதகத்தை தராரு. ஏன்னா இது புதனுடைய லக்னம். கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக ஜாதகத்தில் மிகச்சிறப்பாகவே அமர்ந்திருக்கு. அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து, அதாவது கிட்டத்தட்ட மிதுனத்தில் ராகு அமர்ந்து இவருக்கு ஒரு சிறப்பான நிலையை வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் தான் யோகாதிபதி. 10ஆம் இடத்துல ராகு இருப்பது அரசியல் யோகத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. எதிர்பாராத முன்னேற்றம், அதிரடியான முடிவுகள், பெரிய மக்கள் கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறனை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் வீட்டில், அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடான துலாத்தில் சூரியன் அமர்ந்திருக்காரு. இது ஒரு பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் மேஷத்தில் அமர்ந்திருக்காரு.
சந்திரனோட வீடான கடகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பரிவர்த்தனை யோகத்தை இவருக்கு 2வது பரிவர்த்தனை யோகமாக வழங்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கிறதே இவருக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலத்தை வழங்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சனீஸ்வரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது இவருக்கு ஒரு சிறந்த யோக பலத்தை கொடுக்குது. அப்போ நோய், பகை, கடன் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருப்பது அவரோட ஆரம்ப கால போராட்டங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு மற்றும் சனீஸ்வரனின் பலத்தால் அவரை அதிகாரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம். 10ல் ராகு இருந்தால் பதவிகள் தேடி வரும்னு சொல்லி ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ராஜதந்திரியா இவரை மாற்றிருக்கு. அரசியல் அசைக்க முடியாத சக்தியாகவும் இவரை கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு லக்னத்தை பார்ப்பதும் மிக சிறப்பான ஒரு அமைவுன்னு சொல்லலாம். ஸோ பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா இவர் லக்னத்தை பார்க்குறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய கேடயம் போன்று செயல்பட்டு இவருக்கு சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பு, அரசாங்கத்தின் யோகமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூரியன் நீச்சமானது என்பது அவருடைய ஆரம்ப கால தடைகளை அது குறிக்கலாம். ஆனால் சனி, ராகு மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய வலுவான தன்மை, நீசத்தன்மையை முறியடித்து அவரை ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை நம்ம பார்த்துருக்கோம். லக்னாதிபதி சிறப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குருவோட பார்வை லக்னத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா கும்பத்தில் 6ஆம் இடத்துல வலுவாக உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து இவருக்கு ஒரு சிறப்பான உயர் பதவிகளை வழங்கி சிறப்படைய வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் அதே மாதிரி புத ஆதித்ய யோக ஜாதகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை செய்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமைஞ்சிருக்காரு. இது மாதிரி போன்ற பல சிறப்புகளுடைய இந்த இவருடைய ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.